இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தார். பாலஸ்தீன நாட்டில் ரட்டன்பர்க் என்ற ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். அவருடைய இரு கரங்களையும் நாம் பார்க்க முடியாது, ஏனென்றால் கரங்களில் அவர் உரை அணிந்து கொள்வாராம். என்ன என்று கேட்டதற்கு 1905ஆம் ஆண்டு ரஷ்ய நாட்டை சார்ந்த காப்பான் என்ற ஒரு நபரை தன்னுடைய இரு கரங்களிலால் அவர் கொன்றார். ஆகையால் இந்த ரட்டன்பர்க் தன்னுடைய கைகளில் பார்க்கின்ற போதெல்லாம் தான் செய்த குற்றமும் அந்த கொலையுண்ட அந்த காப்பானையும் நினைத்து பார்ப்பதால் தன்னுடைய கரங்களை பார்க்க கூடாது என்பதற்காக இரு கரங்களிலும் உரை அணிந்து கொள்வாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, குற்ற உணர்வு எப்போதுமே நம்மை அழுத்தும், போராட்டமாக இருக்கும். குற்றங்களையும் குற்ற உணர்வையும் நம்மால் மறைக்க முடியாது. மறைப்பதற்காக ஏதோ ஒரு போதைப் பொருளையோ அல்லது ஏதோ ஒரு திசை திருப்ப நினைத்தாலும், அதுவும் கொலையுண்ட சம்பவம் நம்மை மீண்டும் மீண்டும் அழுத்திக் கொண்டிருக்கும். ஏரோது குறுநில மன்னர் திருமுழுக்கு யோவானுடைய தலையை வெட்டினார். திருமுழுக்கு யோவான் கொலை செய்யப்பட்டார். அப்படிப்பட்ட நபர் இயேசு ஆண்டவர் உருவத்தில் வந்து விட்டாரா? திருமுழுக்கு யோவானா, எலியாவா, இறைவாக்கிகள் ஒருவரா என்ற ஒரு குழப்பம். ஏரோது குறுநில மன்னருடைய தகப்பனார் வாழ்ந்த போதுதான் சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய இயேசு ஆண்டவரை அன்னை மரியாளும் யோசேப்பும் அவர் எகிப்திற்கு தப்பி ஓடச் செய்தார். அதே ஏரோது அல்ல, ஏரோதுடைய மகன் இப்போது ஆண்டவரை காண தேடுகிறார். அன்றும் ஆண்டவரை பார்க்க தேடினான். பார்க்க முடியாத காரணத்தினால்தான் ஆண் குழந்தைகள் 2 வயதுக்கு உட்பட்ட அத்தனை ஆண் குழந்தைகளையும் அவன் கொல்ல திட்டமிட்டான். அதேபடி செய்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். ஆசீர்வாதத்தை பெறவா? மீண்டும் ஆண்டவரை கொல்ல வேண்டுமா? எதற்காக அவன் தேடினான்? இன்றைக்கு இதே கேள்வி நாம் ஒவ்வொருடைய மத்தியிலும் மனதிலும் விட வேண்டும். என்று ஆண்டவரை காண நாமும் வாய்ப்பு தேடுகிறோம். ஏரோதுடைய மனநிலையை போலவா? அல்லது அவர் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறார் என்பதற்காகவா? அல்லது அவருடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை நிவர்த்தி செய்வார் என்பதற்காகவா? அவர் நம்மை தொட்டு குணமாக்குவார் என்பதற்காகவா? அவர் நமக்கு விடுதலை தருவார் என்பதற்காகவா? அல்லது என்னுடைய பிரச்சனையிலிருந்து, வேதனையிலிருந்து, துன்ப துயரத்திலிருந்து எனக்கு விடுதலை தருவார் என்பதற்காகவா? அல்லது சுமைகளெல்லாம் அவரிடம் இறக்கி வைத்துவிட்டு நான் ஜாலியாக செல்ல வேண்டும் என்பதற்காகவா? அல்லது என்னுடைய நினைத்த காரியங்கள் அத்தனையும் நடக்க வேண்டும் என்பதற்காகவா? எதற்காக ஆண்டவரை இந்த நாளிலே நாம் தேடுகிறோம், காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கின்றோம்? அன்று ஏரோதுடைய மனநிலை போல நாமும் இருந்தோம் என்றால் அவை அத்தனையும் வீணாய் மாறிவிடும். இன்று ஆண்டவரை காண வேண்டும். அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்க வேண்டும். அவர் நம்மோடு இருக்கக்கூடிய தேவன், நமக்கு காவலாளியாக இருக்கக்கூடிய தேவன், நம்மை கண்மணி போல பாதுகாக்கக்கூடிய தேவன், நம்முடைய கால்கள் கூட கீழே விழாதபடி அவர் நம்மை தாங்கி பிடிக்கக்கூடிய தேவன். ஆகையால் அவர் என்னை பார்க்கின்றாரோ இல்லையோ, நான் அவரை பார்க்க வேண்டும். அவர் என்னோடு இருக்கின்றார் என்ற அந்த ஒரு உணர்வோடு நான் என்னுடைய பயணத்தை, என் வாழ்வை, என் தேர்வு, என் தொழிலை, என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய பிரச்சனையை நான் சந்திக்க பழகிக்கொண்டேன் என்றால் தேவன் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். செய்கின்றோம். துன்பமும் துயரமும் வேதனையும் வருத்தமும் கவலையும் கண்ணீரும் மன அழுத்தமும் போராட்டமும் சவால்களும், அல்லது ஏதோ ஒரு தேவை, ஆசைகள் நிறைவேற வேண்டும், எண்ணங்கள் நிறைவேற வேண்டும், வேண்டுதல்கள் பூர்த்தியாக வேண்டும், அல்லது
பிள்ளைகளுக்கு இது நடக்க வேண்டும், அல்லது என்னுடைய நினைத்த காரியங்கள், என்னுடைய தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக அந்த ஆண்டவரை தேடி அலையக்கூடிய மக்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஆலயத்துக்கு செல்வதே ஒரு 100 ரூபா பணம் கொடுத்து பூச கருத்து எழுதுகிறோம், திருப்பலி கருத்து எழுதுகிறோம். அந்த கருத்துல 2 கோடி 3 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் ஆண்டவர்கிட்ட போறோம். எனக்கு எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். பிரியமான சகோதரர்களே, இப்படி கண்டிஷனல் அல்ல, ஒரு டிமாண்ட் பண்ணக்கூடிய நபர்களாக நாம் இல்லாமல் எப்போதுமே நிறைவோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக வாழ வேண்டும். இந்த நாளிலே ஆலயங்கள்ல ஆண்டவரை தேடி செல்கிறோம், அன்னை மரியாளுடைய பரிந்துரை நாடி செல்கிறோம். எதற்காக செல்கிறோம்? நம்முடைய பொருளாதார மற்றும் உடல் ரீதியான விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதுதான். மன ரீதியான விடுதலையோடு நாம் ஆண்டவரை தேடினோம் என்றால் அவருடைய ஆசீர்வாதம் என்றும் நமக்கு உண்டு என்ற மனநிலையோடு வாழ முடியும். வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இன்று நாங்களும் செய்த அந்த குற்ற உணர்வு எங்களை வாட்டுகின்றது. எத்தனையோ குற்றங்கள், எத்தனையோ பாவங்கள், ஆனால் நிறைய நேரங்களில் அந்த மனசாட்சியால் மழுங்கடிக்கப்படுகின்றது. எல்லாரும் செய்யாததவா நானும் செஞ்சேன், எல்லாரும் பேசாதவா நானும் பேசினேன், எல்லாரும் நினைக்காதவா நானும் நினைத்தேன், நான் நினைத்ததுல என்ன குறை, என்ன தவறு என்பதை நியாயப்படுத்தி பேசக்கூடிய மக்களாக வாழ்கின்றோம். ஆண்டவரே, இதோ அன்று ஏரோது உம்மை தேடினான், காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். உண்மையிலேயே ஆசீர்வாதத்தை பெறவா, உம்மை உபசரிக்கவா, இல்லை உம்மை பார்க்கவா? ஆண்டவரே, அவன் வித்தியாசமான பார்வையோடு, கண்ணோட்டத்தோடு, சுயநலத்தோடு, அந்த ஒரு குலவெறியோடு உம்மை தேடி இருக்கக்கூடும். நாங்கள் ஒருபோதும் அப்படி இல்லாமல் உன்னுடைய அருளையும் உன்னுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றதுக்கு நன்றி கூறக்கூடிய மக்களாய் என்று வாழ உம்மை தேட கிருபை தரும்படி, இதோ அன்று தேடி கடைசியில் தீர்ப்பிடும் போது நான் உன்னை சந்தித்தான் அந்த ஏரோது. நாங்கள் அப்படியல்ல, நற்கண்ணை வடிவத்தில் வரக்கூடிய தேவனே, ஒவ்வொரு முறையும் உம்மை நாங்கள் பார்க்கின்றோம். நீர் எங்களுள் வருகிறேன், எங்களை ஆசீர்வதிக்கின்றேன். தகுதியற்ற எங்களை நீ தகுதி உள்ளவராக மாற்றுகிறேன். எத்தனையோ ஆசீர்வாதத்தை எங்களை நிரப்புகிறேன். அத்தனைக்கு நாங்கள் நன்றி கடன் பெற்றிருக்கின்றோம். அப்பா, இனிமேல் நாங்கள் தேடி அலைவதில்லை, எங்களோடு இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையோடு பயணிக்க கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.